நம்பரில் வெல்கம் டு மாஸ்டர் கே. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 29/9/2025 இன்றைக்கி யாருடைய குழுக்கள் அப்படின்னா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். பிடியோட குழுக்கள், சரிங்களா? பிடியோட குழுக்கள் தான் இருக்குது இன்றைக்கி. இந்த பிடி குழுக்களில் நமக்கு நாளைக்கு டபுள்ஸ் வருமா அப்படிங்கிறது, இன்றைக்கி டபுள்ஸ் வருமாங்கிறது தான் ஒரு கேள்வி, பெரிய கேள்வியாக இருக்குது. என்ன காரணம் அப்படின்னா, நமக்கு அடிக்கப்பட்ட ரிசல்ட்டெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்தீங்கன்னா 510 இந்த ஒரு ரிசல்ட்டை மட்டும் விட்டுருங்க, மற்றதை எடுத்துங்களேன். மற்ற எல்லா ரிசல்ட்டையும் எடுத்திங்கன்னா 272 இதில் டபுள்ஸு, அதுக்கப்புறம் 688 இதுவும் டபுள்ஸு, அதே மாதிரி 677 இதுவும் டபுள்ஸு, சரிங்களா? மொத்தமாக 4 ரிசல்ட் இந்த மாதத்தில் அடித்தாங்க, 9ஆம் மாதத்தில். ஏன்னா ஃபஸ்ட்டு அடித்த நம்பரே வந்து அவங்க தான், பாக்கியதாரா தான், பிடி தான் அடித்தாங்க. பாக்கியதாரா தான் முதல் ரிசல்ட் அடித்தாங்க 510 அப்படின்னு. அதுக்கப்புறம் ரெண்டாவது அடிக்கப்பட்ட ரிசல்ட்டு 272 அதுவும் டபுள்ஸு, 688 டபுள்ஸு, 677 இதுவும் டபுள்ஸு. ஒருவேளை நாளைக்கு வேறு மாதிரி ஏதாவது டபுள்ஸ் ஆடுறாங்க அப்படின்னா என்ன மாதிரி அடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். அதுலேயும் குறிப்பாக வந்து இன்றைக்கி என்ன மாதிரி நம்பர்கள் வரக்க வாய்ப்பு இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து ட்ரையல் நம்பர் என்ன கொடுத்தாங்க, 714 இதான் ட்ரையல் நம்பரு. அதே மாதிரி 167 ரிசல்ட்டு. அதே மாதிரி இப்போது இன்றைக்கி அடிக்கப்பட்ட ரிசல்ட் 677 இன்னும் போன வாரம் அடிக்கப்பட்ட ரிசல்ட். அதே மாதிரி பிடியோட 22வது ட்ரா. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒரு வேளை மறுபடியும் ஏதாவது டபுள்ஸுக்கான முயற்சி நடக்கலாம் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறதையும் பாருங்கள். ஏன்னா எப்படி பார்த்தாலும் அடிக்கிற மாதிரி தான் தெரியுது. ஏன்னா டபுள்ஸுக்கான வாய்ப்பை அள்ளி கொடுக்குறதுக்கு தயாராக தான் இருக்குது. ஏன்னா ஃபஸ்ட்டு ரிசல்ட்டே நமக்கு அவங்க தான் அடிச்சுக்கிறாங்க. ஃபஸ்ட்டு நமக்கு இப்போ வந்து 29ஆம் தேதி கடைசி ரிசல்ட்டு, அவங்க 29ஆம் தேதி. ஆமாம், இன்னும் 30 ஒரு ட்ரா இருக்குது. அடுத்து எஸ்எஸ் கம்பெனி இருக்குது, அதை தாண்டி இவங்க ஒரு ட்ரா. இதில் டபுள்ஸ் அடிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அடித்தாங்கன்னா பரவாயில்ல, ஒரு நல்ல, நான் என்ன நினைக்கிறேன்னா டபுள்ஸ் அடிக்கலாம். இன்னும் அது போக நமக்கு வந்து பெண்டிங் நம்பர்ஸ் நிறையா இருக்குது. அதில் குறிப்பாக இன்றைக்கி வந்து நமக்கு அதிகமான பெண்டிங் நம்பர் இன்றைய காலகட்டம், இன்றைக்கி நமக்கு 29ஆம் தேதி அதிகமான பெண்டிங் நம்பர் எது இருக்கோ அதை எடுத்து ஆடினாங்கன்னா கண்டிப்பாக மேட்ச் ஆகும், சூப்பராக வின்னிங் எடுக்கலாம். அதுலேயும் குறிப்பாக நம்ம கொடுக்கக்கூடிய நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்குது. அது என்னங்கிறத பார்ப்பேன், ஏன்னா கண்டிப்பாக அது மேட்ச் ஆகிரும். அதே மாதிரி நம்முடைய அதிர்ஷ்ட நாள் காட்டி நீங்கள் யாராவது பார்க்காம இருந்தால் கண்டிப்பாக பாருங்கள். நிறைய விஷயங்கள் அதை நம்ம ஷேர் பண்ணிட்டு வரோம். வேத ஜோதிடத்தை பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம ஷேர் பண்ணுறோம். நம்ம வந்து மிகப்பெரிய ஒரு இன்ஸ்டியூட்டில் படிக்கிறதுனால கண்டிப்பாக நமக்கு நிறைய விஷயங்கள் அதுலேருந்து தெரிய வருது. நம்ம வந்து இன்னும் கூட நுணுக்கமாக கற்றுக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா கிடச்சிது. அதனால தான் நம்ம வந்து கண்டிப்பாக இன்னும் அடுத்தடுத்த நாட்களில் வந்து ஜாதக ரீதியாக ஒவ்வொரு மனிதனுடைய ஜாதகத்தில் என்னென்ன கொடுப்பனைகள் இருக்குது, அவங்க என்னெல்லாம் பண்ணலாம், அவங்க பணக்காரன் ஆகலாமா, ஆக முடியாது, அந்த ஜாதகம் வந்து மேலே, அதாவது நல்ல செல்வத்தை நோக்கி பயணிக்குமா, நல்ல பேர் புகழ் வாங்குமா, வாங்காதாங்கிறத டப்புன்னு பார்த்தோன்னே நம்ம சொல்லிடலாம். இப்போ ஒரு ஜாதகம் பற்றி நோட் எடுத்து பார்த்தோன்னே நம்ம சொல்லிடலாம், இந்த ஜாதகம் வந்து பெரிய ஆளாகும், கோடீஸ்வரன் ஆகும், பேர் புகழ் சம்பாதிக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஒரு ஜாதகத்தை பார்த்தோன்னா இல்லை அதெல்லாம் ஆகாது, இருக்கிறத காப்பாற்றினா போதும் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு ஜாதகம் அப்படி கரெக்டாக இன்டிமேஷன் பண்ணிடும். இப்போ அதெல்லாம் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம், சரிங்களா? அது மாதிரி நம்ம அதுவும் பார்க்கலாம் அடுத்தடுத்து, சரிங்களா? அதே மாதிரி இப்போ வந்து நமக்கு இந்த பெண்டிங் நம்பர் பார்த்தலாம். ஏன்னா பெண்டிங் நம்பர் ரொம்ப முக்கியம். ஏன்னா நாளையை பொறுத்த வரைக்கும் பிடியில் ஏதாவது பெண்டிங் நம்பர் எடுத்து டபுள்ஸ் ஆடினாங்கன்னா நமக்கு என்ன மேட்ச் ஆகலாம், என்ன அதிகமான நம்பர் இருக்குது, அதை பார்த்தோம்னா நமக்கு தெரிஞ்சுக்கலாம். ஓரளவுக்கு நமக்கு இன்றைக்கி மேட்ச் பண்ணி பெண்டிங் நம்பரே கொண்டு வந்து கொடுக்குறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கும். அதனால தான் நம்ம அது மாதிரி கொடுக்குறோம். இருக்கான்னு பாருங்கள். அதே மாதிரி ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டை பொறுத்த வரைக்கும் 1ஆம் நம்பர் வந்து ஏ போர்டில் வந்து 5, பி போர்டில் 8, சி போர்டில் 15, சரிங்களா? 2ஆம் நம்பர் எடுத்து 2ஆம் நம்பர் ஏ போர்டில் 20, பி போர்டில் 7, சி போர்டில் 20. 2 நம்பர் பெண்டிங் நம்பராக இருக்குது. நான் 2ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஆக்சுவலாக வந்து 15 தேதிக்கு முன்னாடி வந்தால் தான், அதுக்கப்புறம் 2ஆம் நம்பர் வரல. கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 20 ட்ராக்கு தாண்டி வந்தாச்சு. 14ஆம் தேதியே 13ஆம் தேதி நம்ம வந்துச்சு 2ஆம் நம்பர், அதுக்கப்புறம் வரல, சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து நமக்கு 3ஆம் நம்பர் எடுத்திங்கன்னா 3ஆம் நம்பர் ஏ போர்டில் 45, பி போர்டில் 29, சி போர்டில் வந்து நமக்கு 11. இது 3 போர்டுமே பெண்டிங் நம்பராக இருக்குது. நாளைக்கான ஒரு வாய்ப்புகள் இது நமக்கு வர மாதிரி வந்துச்சு அப்படின்னா நமக்கு சூப்பராக அடிச்சிடலாம். யாருக்காச்சும் 3ஆம் நம்பர் எதுவும் இல்லைங்க, எனக்கு நீங்கள் சொன்ன மாதிரி 3ஆம் நம்பர் தான் கணக்கில் வருதுன்னா எடுத்துக்கலாம், வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது. ஆனால் டபுள்ஸுக்கான வாய்ப்பு அறிகுறிகள்லாம் கொஞ்சம் மேம்போக்காக தெரியுது, பார்ப்போம். ஏன்னா 22 அப்படிங்கிறது ட்ரா நம்பரே டபுள் 2ன்னு வந்துருச்சு. அது மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்குது, பார்ப்போம். அதே மாதிரி 4ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 4ஆம் நம்பர் ஏ போர்டில் 27, பி போர்டில் 5, சி போர்டில் 5 ஏற்கனவே அது வந்துருந்துச்சு. அடுத்து 5ஆம் நம்பர் எடுத்திங்கன்னா 5ஆம் நம்பர் ஏ போர்டில் 24, பி போர்டில் 11, சி போர்டில் 7 இதுவும் 2 போர்டு பெண்டிங் தான், பார்த்துக்குங்க. அடுத்து 6ஆம் நம்பர் எடுத்திங்கன்னா 6ஆம் நம்பர் ஏ போர்டில் 8, பி போர்டில் 4, சி போர்ட்லேயும் நமக்கு 8 தான், சரிங்களா? இது 2 போர்டுமே இப்போ நாளைக்கு நாளானைக்கு ஆனால் தான் உங்களுக்கு பெண்டிங் நம்பர் ஆகும், சரிங்களா? 6ஆம் நம்பர். அதுக்கு அடுத்தபடி நமக்கு 7ஆம் நம்பர் எடுத்திங்கன்னா 7ஆம் நம்பர் ஏ போர்டில் வந்து நமக்கு 6, பி போர்டில் 3, சி போர்டில் கூட இன்றைக்கி 0 வந்துருந்துச்சு மறுபடியும். அடுத்து 8ஆம் நம்பர் எடுத்திங்கன்னா 8ஆம் நம்பர் ஏ போர்டில் 3,
பி போர்டில் 13, சி போர்டில் வந்து நமக்கு ஒரு 7 நாளாக பெண்டிங்கில் இருக்குது. பார்ப்போம். அடுத்து 9 நம்பர் எடுத்துனா 9 நம்பர் ஏ போர்டில் 2, பி போர்டில் 47, சி போர்டில் வந்து நமக்கு 3. அடுத்து 0 எடுத்துக்கிட்டிங்கன்னா 0 ஏ போர்டில் 7, பி போர்டில் 2, சி போர்டில் வந்து நமக்கு 4. இவ்வளோதான் ஆக்சுவலாக பெண்டிங் நம்பர்னு தான் இருக்குது. இதை கனெக்ட் பண்ணி தான் நம்மளும் கொண்டு வரோம். இதில் வந்து நமக்கு பெண்டிங் நம்பர் அதிகமாக இருக்கிறதுல 3ஆம் நம்பர் இருக்குங்க, 2ஆம் நம்பர் அதிகமாக பெண்டிங்கில் இருக்குது. அதே மாதிரி 5ஆம் நம்பர் 2 போர்டு பெண்டிங்கில் இருக்குது, 4ஆம் நம்பர் 2 போர்டு, ஒரு போர்டு தான் பெண்டிங்கில் இருக்குது, 2 போர்டு இல்லை. இப்போ ஆல்மோஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம், 2 போர்டு பெண்டிங் அல்லது 3 போர்டு பெண்டிங், இதுக்குள்ளேயான வாய்ப்புங்கிறது நாளைக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிறதான் என்னோட கணக்கு. இருக்கான்றதையும் மெயினாக பாருங்கள். அதே மாதிரி பவர் போர்டு நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக 2ஆம் நம்பருக்கு 7ஆம் நம்பருக்கான வாய்ப்பு, எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக 3ஆம் நம்பருக்கு 8ஆம் நம்பருக்கான வாய்ப்பு, எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக 4 நம்பருக்கு 9 நம்பருக்கான வாய்ப்பு, எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக 5ஆம் நம்பருக்கு 0க்கான வாய்ப்பு. இதுக்குள்ளே தான் எனக்கு ஆக்சுவலாக மேட்ச் ஆகிறதுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக உள்ள நம்பராக தெரியுது. பட் உங்கள் கணக்கு எப்படியாவது மேட்ச் ஆகுதா, கணக்கு வருதான்றதையும் பாருங்கள். எப்படி பார்த்தாலுமே நம்ம கொடுக்கக்கூடிய நம்பர் ரொம்ப அளவுக்கு மேட்ச் ஆகிறதுக்கும் நிறையவே சான்சஸ் இருக்குது. சரிங்களா, ட்ரை பண்ணி பார்க்கலாம், வாய்ப்பு அதிகமாகவே இருக்கும். ஏன்னா நான் என்ன எதிர்பார்க்குறேன்னா, நாளைக்கு வந்து மேக்ஸிமம் டபுள்ஸ் ஆடுனாங்கன்னா, ஏன்னா மாதத்துக்கு 29 ட்ராக்கு பக்கமாகிருச்சு, ஏதாவது டபுள்ஸ் ஆடுனாங்கன்னா கூட ஒரு கொஞ்சம் பெண்டிங் நம்பர் எடுத்தாங்கன்னா கொஞ்சம் அடுத்த நாள் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத தான் சொல்கிறேன். அதே மாதிரி பவர் போர்டு நம்பரை பொறுத்த வரைக்கும் 234, 345, 524, 352, 243, அதே மாதிரி 532, 453, 425, 254, 452 இது மாதிரி தான் நமக்கு வருது. இதில் ஏதாவது உங்களுக்கு மேட்ச் ஆகுது, கணக்கு வருது அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கலாம். வாய்ப்புங்கிறது நமக்கு அதிகமாக தான் இருக்குது. வருதான்னு பார்த்துங்க. அதே மாதிரி ஏபிபிசிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் 23, 34, 52, 24, 43, 32, 45, 53, 25, 54, 42, 52 அப்படிங்கிற நம்பர் தான் இருக்குது. இதை கனெக்ட் பண்ணி தான் நம்மளும் கொண்டு வரோம். உங்களுக்கு இதில் ஏதாவது நம்ம கொடுத்த நம்பர் மேட்ச் ஆகுது, கணக்கு வருதுன்னு எடுங்க. எனக்கும் ஆல்மோஸ்ட் இதுக்குள்ளே தான் மேட்ச் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் தெரியுது. கணக்கு வருதான்னு பாருங்கள். ஏன்னா நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த 272 இதை பார்க்கும்போதே நமக்கு மறுபடியும் டபுள்ஸ் வரக்கான வாய்ப்பு 668, 777. ஏன்னா தொடர்ச்சியாக நமக்கு 3 ட்ராவுமே நமக்கு ஒரு ட்ரா விட்டு ஒரு ட்ரா டபுள்ஸ் வந்திருந்தால் கூட நம்ம அசால்ட்டாக விட்டுடலாம். தொடர்ச்சியாக 3 ட்ரா வரும்போது கண்டிப்பாக வரக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரியும் தெரியுது. அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம், உங்களுக்கு எதுவும் கணக்கில் டபுள்ஸ் வருதா அப்படிங்கிறதையும் நீங்கள் பார்த்துக்கங்க. சரிங்களா, இல்லை அதில் ஏதாவது 3ஆம் நம்பர் எது மேட்ச் ஆகாதாங்கிறது பாருங்கன்னா 3 போர்டுமே இருக்குது. ஏதாவது ஒரு போர்டாவது நமக்கு எடுத்து ஆடினாங்கன்னா சூப்பராக இருக்கும். அதே மாதிரி 167ங்கிறது நமக்கு இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர். இதுக்கு முதல் ப்ரையாரிட்டி 3ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருங்க. 1க்கு 3ங்கிறது எக்ஸாக்ட் மேட்சிங்க. அதே மாதிரி 6க்கு 3 சூப்பராக வரும், 7க்கு 3 சூப்பராக வரும். அதனால தான் நம்ம 3ஆம் நம்பரே மறுபடியும் நமக்கு அதிகமாக மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறது எதிர்பார்க்குறோம். அடுத்து 2ஆம் நம்பர், 1ஆம் நம்பருக்கு 2ஆம் நம்பர், 6ஆம் நம்பருக்கு 2ஆம் நம்பர், 7ஆம் நம்பருக்கு 2ஆம் நம்பர், 3 போர்டுக்குமே 2ஆம் நம்பருங்கிறது நமக்கு கொஞ்சம் வர வாய்ப்புகள் இருக்குது. அதை கனெக்ட் பண்ணி தான் 2ஆம் நம்பருக்கான வாய்ப்புகளும் இந்த ட்ராவில் இருக்குங்கிறத நம்ம தெளிவாக சொல்கிறோம். என்ன காரணம்னா 20, 20, 2 போர்டுமே பெண்டிங்கில் தான் இருக்குது. ஏ போர்டில் 20 நாளாக இருக்குது, அதே மாதிரி சி போர்டுலேயும் நமக்கு 20 நாள் பெண்டிங் தான் இருக்குது. அப்போ ஆக்சுவலாக இதுக்குள்ளே தான் வாய்ப்புங்கிறது நமக்கு கிடைக்கிது அப்படிங்கிறதுனால தான் சொல்கிறோம். சரியா, பட் உங்கள் கணக்கு ஏதாவது அந்த மாதிரி வருது, 2ஆம் நம்பர் வந்து எனக்கு 2 பக்கம் மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா கூட எடுத்துக்கலாம். ப்ளஸ் 4ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரே ஒரு போர்டு தான் இருக்குது. பட் இருந்தாலும் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஏன்னா 1ஆம் நம்பருக்கு 4ஆம் நம்பர் மேட்ச் ஆகலாம், அதே மாதிரி 6ஆம் நம்பருக்கு மேட்ச் ஆகலாம், 7ஆம் நம்பருக்கும் 4ஆம் நம்பர் மேட்ச் ஆகலாம் இல்லையா. அப்போ 3 போர்டுக்குமே 4ஆம் நம்பருங்கிறது எக்ஸாக்டாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பராக இருக்குது. அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம், 4 நம்பரும் இந்த இடத்துல மேட்ச் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. 1க்கு 4, 6க்கு 4, 7க்கு 4ங்கிறதும் எக்ஸாக்ட் மேட்சிங் தான். அதில் நம்ம மாற்றம் கருத்து சொல்ல முடியாது, வரக்கு வாய்ப்பு இருக்கும். நம்ம தான் ரெகுலராக பார்த்துட்டு வரோம்ல, நம்ம ஒரு ட்ரா 2 ட்ரா பார்க்குறோமா, நிறைய ட்ராஸ் பார்க்குறோம். எந்த நம்பருக்கு எந்த நம்பர் அதிகமாக மேட்ச் ஆகும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். தெரியாமலாம் ஒரு நம்பர் கொடுக்கலாம். நம்ம அதை இத்தனை வருஷம் அனுபவத்தில் அது கூட தெரியாமல் இருப்போமா, தெரியும் தானே. அப்போ நம்ம இது மாதிரி எதிர்பார்க்கலாம் அப்படின்னு. இதில் நான் எக்ஸ்ட்ராவாக என்னென்னு எதுக்குன்னா 5ஆம் நம்பர் கொஞ்சம் மேட்ச் ஆகிற மாதிரி தெரியுது. ஏன்னா 2 போர்டு பெண்டிங்கில் இருக்கிற மாதிரி எனக்கு இது வந்து 6ஆம் நம்பர் மாதிரி தான் கிடச்சிது. பட் இப்போ நான் 5ஆம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால 5ஆம் நம்பர் கொண்டு வரேன். ட்ரை பண்ணி பாருங்கள். எதுக்குன்னா உங்களுக்கு 24, 11ங்கிறது 2 போர்டுமே பெண்டிங் தானே. அப்போ நம்ம அதையும் எதிர்பார்க்கணும் இல்லையா. 5ஆம் நம்பருக்கான சோர்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரலாம். இதுக்குள்ளே தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. கணக்கு வருதுன்னு எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள்.